வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பாலு என்கிற குட்டி பையன். அவங்க தாத்தாக்கு அவன் என்ன உதவி செய்தான் என்று பார்ப்போம். வாங்க கதைக்கு போலாம். ஒரு கிராமம், அதுல பாலு நம்ம ஹீரோ இருக்காரு. அவர்கிட்ட ஒரு மேஜிக் பசை நிரப்பை இருக்கும். அந்த பையில் கேட்ட டூல்ஸ் எல்லாம் இருக்கும். பாலு ஃபேமிலி கூட வசிச்சுக்கிட்டு வராரு. அவர் கூட அம்மா, அப்பா, குட்டி தங்கச்சி, பாப்பா, தாத்தா, பாட்டின்னு இருக்காங்க. பாலு 2ஆம் வகுப்பு படிக்கிறான். இதுதான் ஹீரோ பாலு. தாத்தாவும் தினமும் காலை வேலை பால் சேகரித்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது எவ்வளோ கடினம் பாலுக்கு தெரியாது. ஒரு நாள் காலை பொழுதில் தாத்தாவுடன் பால் சேகரிக்க பாலு செல்கிறான். அப்போதுதான் தெரிகிறது தாத்தா இவ்வளவு நாட்களா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதை. இதுக்கு நாம என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். பாலு அன்று இரவு பாலு தான் வச்சிருக்கிற பை எடுத்து ஏதாவது பண்ணலாம்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு யோசனை வந்தது. அதனை அப்போதே செயல்படுத்த தொடங்கினான். பாலு இரவு முழுவதும் வேலை செய்கிறான். அடுத்த நாள் காலை வீட்டின் பின்புறத்தில் காலை ஒளியில் பாலு உற்சாகமாக குழாய்கள், மோட்டார், வாளியை இணைக்கிறான். சிரிப்புடன் ஆவலுடன் வேலை செய்கிறான். வேடிக்கையாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக மில்க் ரன் மெஷின் உருவாகிறது. அருகே நின்ற தாத்தா ஆச்சரியமாக பார்த்து கொள்கிறார். தாத்தா வந்து, என்ன கண்ணா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. பாலு, தாத்தா, நான் உங்களுக்காக ஒரு இயந்திரம் செய்து இருக்கேன் என்று பாலு புன்னகையுடன் சொல்கிறான். மாடு பாக்கத்தில் பாலு தனது கண்டுபிடிப்பை கொண்டு வருகிறான். மாடு அமைதியாக நிற்க சோதனைக்கு தயாராகிறது. மெஷினில் இருந்து பால் மெதுவாக வாட்டிக்குள் வழிய தாத்தாவின் முகத்தில் ஆச்சரியம் பின் மகிழ்ச்சி. சிரித்தபடி பாலுவின் தலையை தடவுகிறார். நீ ரொம்ப புத்திசாலி பையன்டா என்று பெருமையாக சொல்கிறார். பால் சிதறாமல் சுலபமாக வரும். அருகில் குட்டிக்கன்று விளையாடிக் கொள்கிறது. அந்த நாளிலிருந்து தாத்தா, பாலு இருவரும் தினமும் சேர்ந்து மெஷினை பயன்படுத்துகிறார்கள். தாத்தாவிற்கு வலி இல்லை. பசு அமைதியாக நிற்கிறது. பாலு உற்சாகமாக உதவி செய்கிறான். வாட்டி விரைவில் நிறைகிறது. பால் சேகரிக்கிறது இப்போது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வேலை. வீட்டின் முன்பாக கிராமத்தார் எல்லோரும் கூடுகிறார்கள். தாத்தா பெருமையுடன் மெஷின் வேலை செய்வதை காட்டுகிறார். இதை என் பேரன் பாலுதான் கண்டுபிடிச்சான் என்று புன்னகையுடன் சொல்ல மக்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். பசு அமைதியாக நிற்க பாலு வெட்கப்பட்டு பச்சை பையை பிடித்து புன்னகைக்கிறான். பெரிய மரத்தின் நிழலில் தாத்தா, பாலு இருவரும் மரமேசையில் அருகருகே அமர்ந்து சூடான பாலை ஸ்டீல் குவளையில் குடிக்கிறார்கள். பசுக்குள் மேய குட்டிக்கன்று விளையாடிக் கொண்டிருக்கிறது. தாத்தா அன்பான புன்னகையுடன் பாலுவை பார்த்து சொல்கிறார், நீ என் பேரன் மட்டுமில்ல, என் தோழனும் என் உதவியாளனும். மாலை சூரியன் மறைய தாத்தா, பாலு கை கோர்த்து வீட்டிற்குள் நடந்து செல்கிறார்கள். பசுவும் குட்டிக்கன்றும் பின்தொடர்கின்றன. பொன்னிற சாயலில் ஒளிரும் அவர்கள் நிழல்கள் அன்பு, பாரம்பரியம், படைப்பாற்றல், ஒற்றுமையின் சின்னமாக மாறுகின்றன.